தீயவர் திருடர் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார். மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு அழைக்கிறார் ஓடிவா. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே திரும்பவும் தேவ சமூகத்தில் சேர்வதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் ஆயிரம் கோடி துதிகளை செலுத்தி உங்களோடு கூட வேத வசனத்திலிருந்து ஒரு அருமையான வேத பாகத்தை நான் நினைவிலே கொண்டு நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். இங்கு சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. வேதத்தை சற்று கவனிக்கும் பொழுது உண்மையாய் வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று எழுதின வார்த்தை எத்தனை சத்தியம் என்பதை நாம் முதலாவது கண்டு கொள்ள முடியும். வாசிக்கும் பொழுதுதான், அதை நேசிக்கும் பொழுதுதான், அல்லது அந்த வார்த்தைகளின் உட்கருத்துக்களை அறிந்து அவைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் இந்த வேத வசனத்தின் உயர்வு, இந்த வேத வசனத்தின் மேன்மை, இந்த வேத வசனத்தின் பலன் நம்மை ஆட்கொள்ள தொடங்கும். சொல்லுகிறார்கள், பேசினார்கள், இன்றைக்கு அவர் பிரசங்கித்தார், அவ்வளோ அருமையாக இருந்தது, இன்றைக்கு இவர் பிரசங்கித்தார், நேரம் போனதே தெரியவில்லை, இன்றைக்கு அவர் எனக்கு சொன்னார், அப்படி அருமையாக இருந்தது, இப்படியெல்லாம் சொல்லுகிற அநேக வார்த்தைகளை நாம் காதுகளிலே கேட்டிருக்கிறோம். பிரசங்கம் முடிந்த உடனே இதுதான் இன்றைய பிரசங்கிகளின் முழுமையான வேலை. எப்படி இருந்தது பிரதர்? இன்றைக்கு எப்படி இருந்தது? என்னுடைய செய்தி இன்றைக்கி என்ன சொல்லுதே? எந்த மாதிரி பார்த்தீங்களா? நான் எந்த மாதிரி வசனத்தை எடுத்து எங்கே கோர்வையாய் கோர்த்து கொண்டு வந்து அதற்கு சரியான அர்த்தம் கொடுத்துருக்கிறேன் பார்த்தீர்களா? இப்படி கேட்கிற ஆட்கள் ஏராளம் இருப்பதால் ஒரு முறை நான் ஒரு இடத்தில் பிரசங்கித்து விட்டு இறங்கினேன். ஒரு வயது கடந்த தாய் வந்து நின்றார்கள். அவர் சொன்னார்கள், ஐயா அருமையாக இருந்தது. அந்த ஒரு வரி முடிந்தது. இன்னொரு தாய் வந்தார்கள். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நாங்கள் கேட்காத வேத வசனங்களின் ஆறுதலாக இருக்கிறது, ஆனால் அது இன்றைக்கு என்னை அதிகமாய் உணர்வடைய செய்திருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த 2 வார்த்தைகளையும் நான் கொஞ்ச நேரம் சிந்திக்கவும் யோசிக்கவும் அதற்காக தேவனை துதிக்கவும் எனக்கென்று ஒரு நேரத்தை நான் ஒதுக்கினேன். அப்பொழுது நான் ஆழமாய் கவனித்த ஒரு பெரிய காரியம் என் உள்ளத்திலே உணர்த்தப்பட்டது. அருமையாய் இருந்தது என்று சொன்னது அல்ல எனக்கு இருக்கிற மேன்மை. நான் உணர்த்தப்பட்டேன் என்று சொன்னது தான் எனக்குரிய மேன்மையாய் எண்ண வேண்டியதாக இருந்தது. அப்படிப்பட்ட அனுபவங்கள் கர்த்தருடைய ஜனங்களின் அனுபவத்தில் அல்லது ஜனங்களின் வாழ்க்கையில் அல்லது தேவனுடைய ஊழியர்களின் வாழ்க்கையில் குறைவாக இருப்பதால் இன்றைக்கு எல்லாம் நவீனங்களாய் மாறிவிட்டது. ஒருவரை திருப்புவதற்கு, ஒருவரை தன் வசப்படுத்துவதற்கு, இன்னொருவருக்கு இந்த காரியங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை உட்கார வைப்பதற்கு இன்றைக்கு பெரும் பாடு சபைகளிலே. ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்து உட்கார வைத்தால்தான் உட்காருவார்கள். அதற்கென்று சில நேரம் உட்கார்ந்து கதைகள், இன்னும் எடுக்கிற சம்பவங்கள், இன்னும் உதாரணமாய் சொல்ல வேண்டியதை ஏராளமாக யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஊழியர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அப்படிப்பட்ட காலங்கள் எப்படி ஆனாலும், நான் எத்தனை அடைமொழிகளை சொன்னாலும், நான் எத்தனை உதாரணங்களை சொன்னாலும், நான் எத்தனை காரியமாய் என்னுடைய காரியத்தை விவரித்து பேசினாலும், கர்த்தருடைய வசனம் ஒன்று இல்லாவிட்டால் அது கிரியை இல்லை என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ளவும் கடனாளிகளாய் நிற்கிறோம். காரணம், வேதத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிற ஒரு ஆழமான காரியம், நான் அனுப்பின என் வசனம் என்னிடத்தில் வெறுமையாய் திரும்பாது, அது நான் விரும்பினதை செய்தே தீரும் என்று சொன்னார். இந்த வசனங்கள் தான் விடுதலை ஆக்கும்,
இந்த வசனங்கள் தான் உணர்த்தும், இந்த வசனங்கள் தான் அவனை புதுப்பிக்கும், இந்த வசனங்கள் தான் அவன் ஆழங்களை அவனுக்கு காட்டி கொடுக்கும், இந்த வசனங்கள் தான் அவன் யார் என்பதை அவனுக்கு அறிய செய்யும், இந்த வசனங்கள் தான் அவனோடு இடைப்படும், அவனோடு பேசும், அவனோடு கூட அவனை உயரத்தில் தூக்கி நிறுத்துவதற்கு அடிஸ்தலங்களாய் மாறும். அதை நாம் முதலாவது அறிந்து கொள்வோமானால், ஊழியர் என்று சொல்லுகிற காரியங்களை மறந்து விடுங்கள். விசுவாசிகளாக இருக்கிற ஒரு விசுவாசி கால் ஊன்றி நிற்க வேண்டுமானாலே இப்படிப்பட்ட காரியங்களில் வேத வசனத்தை மாத்திரம் கவனிப்பது மிகவும் அவசியமாகும். இந்த வேதத்தை வாசித்து பாருங்கள். அவர் சத்துவம் இல்லை, பெலனற்றவனுக்கு பெலன் கொடுக்கிறாராம், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் எங்கு கிடைக்கிறது என்றால் தேவ சமூகத்தில். அப்போ நான் நாட வேண்டிய இடம் தேவ சமூகத்தை, நான் நாட வேண்டிய இடம் அவருடைய பாதத்தை, நான் நாட வேண்டிய இடம் அவருடைய சமூகத்தில் நான் காத்து கிடக்க வேண்டிய ஒரு மனிதனாய் நிற்கிறேன். நீங்கள் அருமையான கர்த்தருடைய மனுஷன் யாக்கோபை நம்முடைய உள்ளத்திற்குள்ளே கொண்டு வருவோம். இன்றைக்கு நாம் நம்முடைய ஜெபத்திற்கும் நம்முடைய முன்னிறுத்தி நாம் பார்ப்பதற்கும் யாக்கோபை ஐயாவை நாம் நிலைநிறுத்துவோம். அவரை குறித்து தேவன் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். 49வது அதிகாரம் எஸ்ஏ தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது வசனத்தில் 13வது வசனத்தில் எழுதின ஒரு வார்த்தை. நான் 3வது வசனத்தில் 49 ஏசாயா 3வது வசனத்தில், இஸ்ரவேலே உன் மூலம் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னார். உன்னில் நான் மகிமைப்படுவேன். இப்பொழுது வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு ஆழமான காரியம், தேவன் ஏன் என்னை தெரிந்து கொண்டார், தேவன் ஏன் என்னை அழைத்தார், தேவன் ஏன் என்னை பிரித்தெடுத்தார், தேவன் ஏன் என்னை என்னுடைய சொந்த ஜனங்களின் நடுவிலிருந்து அவருக்கென்று கொண்டு வந்தார். நான் இதற்கு முன்பு இப்படி இருந்தேன், இதற்கு முன்பு இப்படி வாழ்ந்தேன், இதற்கு முன்பு இன்ன தொழில் செய்தேன், இதற்கு முன்பு இந்த காரியத்தில் நான் திறமைசாலியாய் காணப்பட்டேன், நான் இந்த விஷயத்தில் முதன்மையாக இருந்தேன், நான் இந்த விஷயத்தில் முதல் மதிப்பெண்கள் பெற்று தேறின ஒரு புருஷனாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் விட சொன்னார், எல்லாவற்றையும் விடும்படியான சூழ்நிலைகள் வந்தது, எல்லாவற்றையும் உதறி தள்ள வேண்டியது வந்தது. இன்றைக்கு நான் அவருடைய வேதத்தை கையில் எடுத்து அவருக்காக நான் போகும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். நான் தெரிந்து கொள்ளப்பட்டதின் நோக்கம் என்ன? முதலாவது அதை அறிந்து கொண்டாலே நமக்கு இருக்கிற மேன்மை பெரிதாய் விளங்கும். இஸ்ரவேலை குறித்து அவர் சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன். உன்னை தெரிந்து கொண்டதற்கு காரணமே உன் மூலம் நான் மகிமைப்படுவதற்காக. அதனுடைய அர்த்தத்தை கவனிங்கள். நீங்கள் வேத வசனத்தில் எந்த பரிசுத்தவான்களை என்றாலும் தேடி பாருங்கள். அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் அவன் மூலம் அவர் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவே தான் ஒவ்வொரு மனிதனையும் தெரிந்து கொண்டார். எந்த விதத்தில் ஆனாலும் எப்படி ஆனாலும் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அது முதலாவது விசுவாசிகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகளின் உள்ளத்தில் ஆழ பதியுமானால் எந்த உபத்திரவத்தையும் எந்த சங்கடத்தையும் நாம் அற்பமாய் எண்ண முடியும். அந்த வேத வசனத்தை நாம் மறுபடியும் நினைவிற்கு கொண்டு வருவோம். யாக்கோபையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்திற்கு வாருங்கள். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் ஒரு முறை அவர் புலம்புகிறார். நீங்கள் வீட்டுக்கு அமைதியான நேரத்தில் இந்த வேத வசனங்களை எல்லாம் எடுத்து ஒரு முறை அப்படியே உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். அங்கே எழுதின அந்த வார்த்தையை கவனிங்கள். சம்பவங்கள் வித்தியாசமாய் நடந்தது. அவர்கள் பஞ்சகாலம், அந்த பஞ்சகாலத்தில் தானியம் வாங்க போனார்கள். அதற்கு முன்பு யோசேப்பினுடைய அனுபவங்கள், யாக்கோபை எண்ணினாலே பரிதாபமான ஒரு நிலைமை. காரணம், அவர் தகப்பன் வெட்டி போனதிலிருந்து அங்கே போய் அந்த பொம்பளை பிள்ளைகளுக்காக, அந்த அம்மாமாருக்காக 14 வருஷம் அங்கே உட்கார்ந்து, அங்கிருந்து வெளியே வந்து அண்ணனுக்கு பயந்து, இப்படி ஒவ்வொரு சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே வந்தது. இந்த சூழ்நிலையில் இங்கு இருக்கிற நிலையில் யோசேப்பையும் அவர் இழந்து விட்டார். சகோதரர்கள் யோசேப்பை அந்நியனுக்கு விற்று போட்டார்கள். அது நமக்கு தெரிந்த சம்பவம். தன் நேசித்த மனைவி, அவளுக்கு கிடைத்திருக்கிற 2 ஆண் பிள்ளைகள், இந்த 2 ஆண் பிள்ளைகளையும் அவர் வைத்து அவர் அதிலே திருப்தி அடைந்திருக்க வேண்டிய ஒரு கர்த்தருடைய மனுஷனுக்கு ஒரு மகன் காணாமல் போனான் என்பது போல ஆனது, மரித்து போனான் என்பது போல ஆனது, பீருண்டு போனான் என்பது போல ஆனது. இந்த சம்பவத்தை கேட்டவுடனே அவர் வித்தியாசமாய் அழத் தொடங்கினார். நான் கொஞ்சம் முன்பின் இருக்கிற வார்த்தைகளை நான் நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக முன்கூட்டி நான் சொல்லிவிடுகிறேன். 42வது அதிகாரம் ஆதியாகமம் 36வது வசனத்தை வாசித்து பாருங்கள். முதலாய் அவருடைய புலம்பலின் அனுபவங்களே, நான் பிள்ளையற்றவன் ஆனேன் என்று அழுகிறார்.
12 பிள்ளைகள், 12 ஆண் மக்கள், ஒரு பெண் பிள்ளை, இத்தனையும் தன்னுடையதாக இருக்க புலம்புகிறார். நான் பிள்ளையற்றவனைப் போல நிற்கிறேனே என்கிறேன். உள்ளத்திற்குள் எத்தனை அங்கலாய்ப்புள்ளவராய் இருந்திருப்பார் என்று பாருங்கள். உள்ளத்திற்குள் எத்தனை மனவேதனை உள்ளவராய் இருந்திருப்பார் என்று பாருங்கள். எவ்வளவு சங்கடத்தோடு கூட இந்த வார்த்தையை சொல்லுவார். நீங்கள் அதற்கு பின்பு வேத வசனத்தை வாசித்து வாருங்கள். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்திற்கு போங்க. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். 35வது வசனத்தை பாருங்கள். அங்கு துக்கத்தோடு என் ஆத்மாவை பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். பரிதாபமான ஒரு நிலைமை. ஒரு கர்த்தருடைய மனுஷனுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரலாமா? ஒரு கர்த்தருடைய மனுஷன் இப்படி அழுகிற அளவிற்கு தேவன் அவரை நடத்தலாமா? இப்படி ஒரு கேள்வி எல்லாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து தோன்றுவது உண்மைதான். இந்த கேள்விகள் நாம் கேட்காமல் போனாலும், ஆண்டவருக்காக நாம் கேட்காமல் போனாலும், ஆண்டவருக்கு விரோதமாக நம்முடைய உள்ளத்திலே தூண்டுதல் செய்து கேட்க வைக்கிற அனுபவங்களும் ஆட்களும் உண்டு என்பதை நாம் நினைவிலே கண்டிருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு வாசித்து பாருங்கள். இங்கு துக்கத்தோடு என் ஆத்மா பாதாளத்தில் இறங்கும். யாக்கோபுடைய நிலைமையில் நேரிட்டிருக்கிற பரிதாபமான நிலைமை, சத்துவம் அற்ற ஒரு நிலைமை, பேலனற்ற ஒரு நிலைமை. யாரை நம்பி இருந்தாரோ அந்த ரோமன் தன் சேஷ்ட புத்திர பாகத்திற்கு கூட தகுதி இல்லாதவனாய் மாறினார். யாரை நம்பி இருந்தாரோ சிமியோன் லேவி, அவர்கள் தன் வாசனையை கெடுத்து விடுகிற மக்களாய் மாறினார்கள். அப்படி ஒவ்வொரு காரியமாய் கொஞ்சம் கொஞ்சம் மனதிற்குள்ளாக கொண்டு வாருங்கள். எப்படி தன்னுடைய மாமாவை நம்பி போனாரோ அந்த இடத்தில் தான் விரும்பினதல்ல, தான் வெறுக்கிறதும் தான் விரும்பாததுமானது தனக்கு உடமையாய் கிடைக்கும்படியான சூழ்நிலை நேர்ந்தது. எந்த இடத்தில் ஓடிப்போய் தங்க போனாரோ அங்கு திரும்ப திரும்ப அடிமைப்பட்ட நிலையில் மாறினார். சத்துவமற்று பெலனற்று போன ஒரு நிலையில் தன் சகோதரன் தன்னை எதிர்கொண்டு வருகிறார் என்று ஆட்கள் மூலம் கேள்விப்பட்டார். தன்னை என்ன செய்ய போகிறாரோ என்று தெரியாது. காரணம், வீட்டை விட்டு வெளியே போகும்போதே அண்ணன் சொல்லி அனுப்புகிறார், ஒரு நாள் சாவு நாள் வரும் தகப்பனுக்கு, அதற்கு பின்பு நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். இப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு கூட வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு இந்த நிலையில் எந்த வார்த்தைகளை உபயோகித்தாரோ அதே சகோதரனின் முகத்தை திரும்ப பார்க்க வேண்டிய நிலை வரும் பொழுது பலனற்றவனாய் சத்துவமற்றவனாய் தன் பிள்ளைகளையெல்லாம் பிரித்து பிரித்து வைக்கிறான். ஒரு பக்கத்தில் அடித்தால் ஒரு பக்கமாவது ஓடட்டும், ஒரு பக்கமாவது நிற்கட்டும். இனி எனக்கு பிள்ளைகளை பார்ப்பது, மக்களை பார்ப்பது, இனி எனக்கு என்ன காரியம் இருக்கிறது என்று அங்கலாய்க்கிற ஒரு நிலை, சத்துவமற்ற நிலை, பலனற்ற நிலை என்று நீங்கள் வாசித்து பாருங்கள். அதற்கு பின்பு நடந்த அடுத்த ஒரு சம்பவம் தான் ரொம்ப மோசமானது. பென்யமீன் தன் பக்கத்தில் வைத்து கொண்டு ஆறுதலாயிருந்தார். ஒரு மகன் மரித்து போனாலும் இன்னொரு மகன் தன்னிடத்தில் இருக்கிற அந்த திருப்தியாகிலும் கொஞ்சம் ஆறுதலாயிருந்தார். வேதம் சொல்கிறது, பென்யமீனும் எகிப்திலே இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. இந்த நிலை ஆரம்பிக்கும் பொழுதே அவர் சொல்லி புலம்புகிறார். 43ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்த பாருங்கள். சஞ்சலத்தோடு என் ஆத்மாவை பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். எத்தனை வார்த்தைகள், எவ்வளவு தெளிவான வார்த்தைகளை சொல்லுகிறார். வயது முதிர்ந்த ஒரு மனிதன், 12 பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு மனிதன், 13 பிள்ளைகளுக்கு தகப்பனான ஒரு மனிதன், தேவனோடு மேலாய் சஞ்சரிக்கிற ஒரு மனிதன், தேவனோடு முகமுகமாய் பேசுகிற ஒரு கர்த்தருடைய தாசன், ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களுக்கு சுதந்திரமாய் காணப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அவ்வளவையும் பெற்று அனுபவிக்க பிறந்த ஒரு மனிதன். இந்த மனிதனை தேவன் அண்ணனை வெறுத்து தம்பியை நேசித்த தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதன் இங்கு புலம்புகிறார். என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய வாழ்க்கை இதுதான். எனக்கு ஒன்றே ஒன்று, நான் பிள்ளையற்றவனைப் போல சாகப் போகிறேன். இன்னொன்று, நான் வருத்தத்தோடு என் ஆத்மாவை பாதாளத்தில் இருக்கப் போகிறேன், துக்கத்தோடு. இன்னொன்று, நான் சஞ்சலத்தோடு கூட பாதாளத்தில் இறங்கப் போகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளைகளில் இதே அனுபவத்தை தான் நாமும் கூட உள்ளத்திற்குள் கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், படிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மற்றவர்களை பார்த்து
ஆனந்த பரவசம். ஆண்டவர் எனக்கு இதை செய்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏறி நின்று சாட்சி சொல்லுகிறோம். அங்கே ஏறி நின்று அவர் சொன்ன எனக்கு ஆண்டவர் இதை செய்தார் என்று சொல்லுகிறோம். இவைகளை எல்லாம் நாம் நடப்பிக்கிறோம், முதன்மையாக இருக்கிறோம். கர்த்தர் என் பிள்ளைக்கு சுகம் கொடுத்தார், என் மனைவிக்கு சுகம் கொடுத்தார், இப்படி சொல்லியிருந்தார், இவ்வளவு மருத்துவ செலவு என்று சொன்னார்கள், கர்த்தர் எனக்கு சகாயராக இருந்தார், எல்லாம் வாய் விட்டு வாய் திறந்து எல்லாம் சொல்லி முடிக்கிறோம். ஆனால் சில நேரங்கள் நமக்கு நேரிடும் பொழுது என்னில் மகிமைப்படும்படியாக என்னை உருவாக்கினவர் இந்த விதத்தில் என்னில் மகிமைப்பட விரும்பி இருப்பாரானால் அந்த மகிமைப்படும் வரைக்கும் நான் காத்திருப்பேன் என்கிற பொறுமையை இழந்து விடுகிறோம், நிதானத்தை இழந்து விடுகிறோம். இந்த நிதான இழப்பு தான் இன்றைக்கு அடுத்தடுத்த சபையின் பெருக்கம். இந்த நிதானத்தின் இழப்பு தான் அடுத்தடுத்து ஊழியர் பெருக்கம். இந்த நிதான காரியம்தான் எந்த விதத்தில் நடக்கிறோம் என்று நம்மை நடத்த தெரியாமல் வழித்தப்பி நடக்கிறோம். இந்த நிதான இழப்பு தான் இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவில் துக்கத்தையும் வேதனையும் உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. நிரந்தரமான நிலையான நினைவு இல்லை, நிலையான சூழ்நிலையில் நம்முடைய எண்ணங்கள் ஓடவில்லை. இதற்கு காரணம் நான் நிதானத்தை இழந்திருக்கிறேன். தேவன் என்னோடு கூட என்னை உருவாக்கினது என்னில் மகிமைப்படும்படியாக என்பதை முழுமையாய் மறந்து விடுகிறோம். தாவீதை யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். அவர் கொடுத்த வாக்குதான், வார்த்தை தான். மகிமைப்படுத்துவேன் என்றாலும் மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுவேன் என்றாலும் மகிமைப்படுவார். நீங்கள் வேதத்தில் பேதுரு எழுதும் பொழுது சொன்னார், உங்கள் மேல் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலம் மகிமைப்படுவார் என்று எழுதினார். எதற்காக தெரிந்து கொண்டார்? என்னில் ஏதோ ஒரு வித்தியாசமான நிலையில் அவர் தனது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் தானியேலுக்கு வாங்க. தானியேலை கவனிங்க. சிறை கைதியாய் போனவர் தான். நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அப்படி அனனியா, அசரியா, மிஷாவேல் அவங்க 3 பேரையும் கவனிங்க. அங்கு நெருப்புக்குள் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். எதற்காக அந்த தேசத்திற்கு அனுப்பினார்? எதற்காக அடிமையாக்கினார்? எதற்காக கைதியாக்கினார்? எதற்காக கேவலமான நிலைமைக்கு கொண்டு போனார்? படித்தவர்கள், கௌரவம் நிறைந்தவர்கள் தான். ஆனால் சிறைச்சாலையில் கைதிகளாக்கப்பட்டு பரிதாபமான ஒரு நிலைமைக்கு கடத்தப்பட்டார்கள். ஏன்? கேள்வி மேல் கேள்வி நீங்களே கேட்டு பாருங்கள். தேவன் தீர்மானம் இல்லாமல் உங்களுக்கும் எனக்கும் ஒன்றையும் கட்டளையிட மாட்டார். தேவன் தீர்மானம் இல்லாமல் உங்களுக்கு எனக்கும் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். அது ஒன்று நம்முடைய மனதை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும். இரவும் பகலும் இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் ஆழ பதிந்தால்தான் நிச்சயமாகவே என்னில் அவர் மகிமைப்படும்படியும் நான் பலனற்று போகும் வேளையில் ஒரு பலனினை ஆட்கொள்ள, நான் சத்துவமற்று அமரும் பொழுது என் சத்துவத்தை பெருக பண்ணுகிற பாக்கியம் நிறைந்த ஒரு வாழ்வு நம்மில் உண்டாகும். கலக்கம் இருக்கலாம், போராட்டங்களும் சோதனைகளும் தொடரலாம், அடுத்தடுத்து வருகிற நெருக்கங்கள், அடுத்தடுத்து வருகிற பிரச்சனைகள், ஒன்று விட்டால் ஒன்று, அடுத்த நோய், இப்படி என்னில் தோன்றுகிறவைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். ஒரு முறை எனக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை, நடந்த சம்பவம், என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வீட்டிற்காக மருத்துவ உதவிக்காக போயிருந்தேன். வழக்கமாகவே நெருங்கின நண்பர் அவர் ஒரு நல்ல அந்தஸ்துள்ள வேலையில் இருந்தார், நல்ல சம்பாத்தியம் உள்ளவர், இரவும் பகலும் நல்ல ஜோசியம் பார்ப்பார். அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் அதில் அவர் கைதேர்ந்தவர். இந்த நிலையில் ஒரு முறை வீட்டிற்கு வர வேண்டும் என்று ரொம்ப கட்டாயப்படுத்தினார். பிள்ளைகள் படுத்திருக்கிறார்கள் என்று. வீட்டுக்குள் நுழைந்ததுதான் நிற்க முடியாத நிலை. ஏறக்குறைய 16, 18, 2 வயதுள்ள பிள்ளைகள் அவருக்கு. 2 பிள்ளைகளும் 2 கால்களும் முடமானவர்கள். 2 பக்கம் 2 கட்டில் படுத்திருக்கிறார்கள். 2 பிள்ளைகளும் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள். அவர்கள் மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள். 2 பேரும் 2 புறத்தில் 2 கட்டில் படுத்திருக்கிறார்கள். அந்த வீட்டினுடைய தாய், அந்த அம்மாவுக்கும் புத்தி சுவாதீனம் இல்லை. அடுப்பில் அரிசியை போடுவாங்க, தண்ணி ஊற்ற மாட்டாங்க. அடுப்பு எரியும், சட்டிக்குள்ளே பாத்திரத்துக்குள்ளே வெறும் அரிசியை போட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே போயிடுவாங்க. அது எரிந்து அந்த அரிசியெல்லாம் அந்த சட்டியோடு சேர்ந்து
பருப்பு குழம்பு வைக்கிறேன்னு பருப்பு போடுவாங்க, தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வைப்பாங்க, எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. அது அப்படியே பொங்கி அவ்வளவு பரிதாபமான நினைவிழந்த ஒரு தாய். ஒரே ஒரு நிமிஷம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, காரணங்களும் மற்றவைகளை நான் சொல்லவில்லை, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த சம்பவங்களை உங்களுடைய விசுவாசத்தின் நன்மைக்காக சொல்லுகிறேன். வீட்டுக்குள் நுழைந்தேன். இவர் காலையில் அவருடைய பணிக்கு செல்வார். அவர் ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு ஹைஸ்கூல் தலைமை ஆசிரியர். அவர் சென்று விடுவார், அவர் திரும்பி வருவார். இங்கு நடந்திருக்கிற சம்பவங்கள் பரிதாபமாக இருக்கும். 2 பிள்ளைகளும் தங்களுடைய சிறுநீர், தங்களுடைய மலங்கழித்த அந்த நிலையில் அதற்குள்ளாக புரண்டு கிடப்பார்கள். ஒரே ஒரு மகன், அந்த மகன் அதை கண்டுகொள்வதில்லை, செய்ய முடியாத நிலை. தகப்பன் வந்த பின்பு உள்ளே நுழைந்து பிள்ளைகளை கழுவி விட்டு பிள்ளைகளுக்கு ஒரு துணியை போர்த்து படுக்க வைத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட இந்த மனிதன் என்னை எத்தனையோ முறை சந்தித்திருக்கிறார், பேசியிருக்கிறார். ஒரு முறை கூட தன் வீட்டில் இருக்கிற காரியத்தை சொல்லி அதற்காக அவர் அனுதாபத்தோடு கண்ணீர் வடிக்கவில்லை, அதற்காக அவர் வருத்தப்படவில்லைன்னு சொல்லலை. வீட்டில் இருக்கிற இந்த சம்பவத்தின் நிலைமையை வெளியே சொல்லி புலம்பவில்லை. வீட்டுக்கு போன பின்பு தான் சொன்னார், ஒரு நாளைக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்து என் நிலைமையை பார்க்க வைக்கணும்னு சொல்லி மனசுக்குள்ளே ரொம்ப நாள் எண்ணிட்டு இருந்தேன் சார், இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க, பாருங்கள் என்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படித்தான் நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன் என்றார். ஒரு சாதாரண கர்த்தரை அறியாத மனிதன், ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன், இத்தனையும் தன்மேல் சுமந்து கொண்டு நடந்து கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருந்து இருப்பாரானால், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை தோளில் சுமக்கிற ஒருவர் உங்களுக்கு தேவனாயிருக்க. வேதத்தை வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அருமையாக எழுதினார், இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், கால்களிலே வைத்து தாளாட்டப்படுவீர்கள் என்று சொன்னார். யார் இப்படி சொல்வார்கள்? யார் இவ்வளவு வார்த்தைகளை சொல்லி ஒரு மனுஷனை தேற்றுவார்கள்? யார் சகோதரன் சொல்லாத, தன் பெற்றவர்கள் சொல்லாத வார்த்தைகளை சொல்லி எத்தனை அருமையாய் தேற்றுகிற தெய்வம் உங்கள் அருகில் இருக்கிறார். அவைகள் எல்லாம் இன்றைக்கு நினைவில் இல்லை, அவைகள் எல்லாம் நமக்கு நினைவிற்கு வருவதில்லை. வாசித்து பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, சத்துவமற்றவனுக்கு சத்துவமும் பெலனற்றவனுக்கு பெலனும் கொடுக்கிறாராம், ஒன்றை மகிமைப்படும்படியாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள், உங்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்துங்கள். உங்களை தூக்கி எடுக்கிற தெய்வம் உங்களுக்கு தேவனானார். உங்களை சுமக்க வல்லமையுள்ளவர் தான் உங்களுக்கு தெய்வம். உங்களை காக்க பலனுள்ளவர் தான் உங்களுக்கு தெய்வம். உங்களோடு கூட நின்று உங்களை எல்லாவற்றிலும் தாங்கி தப்புவிக்கிறவர் தான், வல்லமையுள்ளவர் தான் உங்களுக்கு தெய்வம். அப்படி இருக்கிற ஒருவரை தெய்வமாக கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு யாக்கோபை எண்ணி பாருங்கள். பாதாளத்தில் இறங்குகிறேன், வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்குகிறேன் சொல்லி புழம்பினார். ஆனால் யாரை காண முடியாது நான் பாதாளத்தில் போகிறேன் என்று சொன்னாரோ அவரையே பார்க்கத்தக்கதாக சத்துவமுள்ள ஒரு மனிதனாய் மாறினார். யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார்கள். பென்யமின் வந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. யோசேப்பும் பென்யமினுமா 2 பேருமா? பலனற்று போயிருக்கிறேன், நிற்க முடியாமல் இருக்கிறேன், படுத்த படுக்கையில் கிடக்கிறேன், இனி நான் உட்காருவதற்கில்லை, இனி நான் எழுந்திருப்பதற்கில்லை, இனி நான் பேசுவதற்கில்லை, சத்துவமற்றவனாய் நிற்கிறேன் என்று புலம்பினார் யாக்கோபு. எந்த சமயத்தில் இப்படி புலம்பி எந்த நிலையில் கண் கலங்கி இருந்தாரோ அதே நிலையில் தான் விரும்பினதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். அதற்கு பின்பு சொல்கிறார், நான் இனி சஞ்சலத்தோடு இறங்க மாட்டேன், வருத்தத்தோடு இறங்க மாட்டேன். என் மகனாகிய யோசேப்பை நான் பார்த்து விட்டேன், எனக்கு அது போதும், எல்லாம் போதும் என்று சொன்னார். போதும் என்று சொல்லி தன் வாழ்க்கையை விரும்பின அதே ஆசீர்வாதத்திற்கு கொண்டு போகும்படி செய்த தேவன் இன்றைக்கு உங்கள் மேலும் அதே பட்சம் உள்ளவராயிருக்கிறார், அதே பாசம் உள்ளவராயிருக்கிறார், அதே அக்கறை உள்ளவராயிருக்கிறார். கலங்க வேண்டாம், விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். என்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னீர், எனக்கு வருத்தம். என்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னீர், எனக்கு சஞ்சலம். என்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னீர், எனக்கு இழப்பு. என்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னீர், என்னில் துக்கம், தலை தூக்க முடியாமல் அழுகிறேன். ஆண்டவரே, என்னை நினைத்தருளும். என்னுடைய காலங்கள், என்னுடைய அந்தி காலம், என்னுடைய இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் யாக்கோபுக்கு திரும்ப கண்களில் காட்டும்படி செய்து அவனை பலப்படுத்தி சத்துவத்தால் நிறைத்திருப்பீரானால்
அதே பலத்தை எனக்கு தாரும் என்று சொல்லுங்கள். யாக்கோபை போல இழப்புகளால், மனவேதனைகளால், சஞ்சலத்தால், வருத்தத்தால், துக்கத்தால், மனசங்கடத்தோடு கூட சோர்ந்து போயிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய மனுஷனே, கர்த்தருடைய மனுஷியே, எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, சோர்ந்து போக வேண்டாம். இருதயத்தை பலப்படுத்துங்கள், இருதயத்தை தைரியப்படுத்துங்கள். அடுத்தடுத்து தெய்வ முகத்தையே பாருங்கள். அவர் அழைத்தவர் அவர் அல்லவா? தெரிந்து கொண்டவர் அவர் அல்லவா? மகிமைப்படும்படியாக காத்திருக்கிறவர் அவர் அல்லவா? மகிமைப்படுத்தும்படியாக எதிர்பார்த்திருக்கிறவர் அவர் அல்லவா? என்னில் என்ன இருக்கிறது? ஆனாலும் என்னை மகிமைப்படுத்தும்படியாக, ஆனாலும் என்னை தூக்கி நிறுத்தும்படியாக அந்த கரங்களில் முழுமையாய் கொடுங்கள். எங்கு வருத்தமோ, எங்கு செஞ்சலமோ, யாக்கோபின் தேவன் உங்கள் தேவன் என்பதை மறக்க வேண்டாம். அந்த தேவனுடைய கையில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணியுங்கள். நாம் அவருடைய கரத்தில் கொடுத்து யாக்கோபின் தேவனே என்று கூப்பிட்டு, யாக்கோபில் மகிமைப்படுவேன் என்று சொன்னேன், யாக்கோபை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி சத்துவமற்ற அவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி யாக்கோபிலே நீர் மகிமைப்பட்டீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். அப்படியானால் அந்த மகிமையை இன்றைக்கு நாங்கள் பெறத்தக்க, நாங்கள் அனுபவிக்கத்தக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்கலாமா? கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, நாங்கள் வேதத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு எங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் உம்முடைய அளவற்ற கிருபையினால் உம்முடைய தாசனாய் யாக்கோபை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். அவருடைய வருத்தமான சூழ்நிலைகளை எல்லாம் ஆரம்பத்திலிருந்து எங்கள் நினைவிற்கு கொண்டு வருகிறோம். இடைப்பட்ட காலத்தில் அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட நெருக்கங்கள், அவருக்கு இருந்த அவமானங்கள், நிந்தைகளை எல்லாம் நாங்கள் திரும்ப திரும்ப நினைவு கூறுகிறோம். ஆனால் வயது கடந்த காலத்தில் அந்த மனிதனுடைய பெலன் குன்றும் பொழுது அவருக்கு நேர்ந்த இந்த சம்பவத்தை நாங்கள் இப்பொழுது நினைக்கிறோம். யோசேப்பை நினைக்கிறோம், பென்யமீனை நினைக்கிறோம், வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை நினைக்கிறோம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னீர். ஆனால் நடந்த சம்பவங்கள் எல்லாம் மகிமைப்படுகிறது போல அல்ல, இருந்த மகிமை இழந்தது போல காணப்பட்டது. எல்லாம் இழந்து விட்டேன் என்று புலம்புகிறது போல, துக்கம்தான் எனக்கு, வருத்தம்தான் எனக்கு, சஞ்சலம்தான் எனக்கு, என்னை பிள்ளையற்றவன் ஆக்கினீர், ஒன்று எனக்கு இல்லை, இனி எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் பாதிக்கப்பட்ட யாக்கோபை உற்று கவனித்து உம்முடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து யாக்கோபினாலே மகிமைப்படுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே யாக்கோபினாலே நீர் மகிமைப்பட்ட அந்த பெரிய நாட்களை நாங்கள் இப்பொழுது நினைக்கிறோம். முந்திய நாட்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு கூட இப்பொழுது ஜெப வேலையில் பங்கு கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் கருத்தாய் உம்முடைய முகத்தை பார்க்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தாவே, யாக்கோபை போலவே இழப்புகளை நிமித்தமாக, யாக்கோபை போலவே சஞ்சலத்தின் நிமித்தமாக, யாக்கோபை போலவே வருத்தத்தின் நிமித்தமாக, ஆண்டவரே அவருக்கு இருந்த துக்கத்தின் நிமித்தமாக, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு காணப்படுகிற யாரானாலும் உமது முகத்தை பார்ப்பார்களானால், எங்கள் தேவனாய் கர்த்தர் யாக்கோபுக்கு மனம் இறங்கி இழப்புகளை ஈடு செய்து பலனற்ற அவரை பலப்படுத்தி சத்துவமற்ற அவருக்கு சத்துவத்தை கொடுத்து அவருடைய கடைசி நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே காணப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பார்த்து அவைகளை கற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு நிலையை உருவாக்கினது போலவே என்னோடு கூட இந்த ஜெப வேளையில் பங்கு கொண்டிருக்கிற எல்லார் வாழ்க்கையிலும் அப்படி செய்வீராக. ஒரு சத்துவம் அவர்கள் வாழ்க்கையில் உருவாகட்டும், ஒரு பலன் அவர்கள் வாழ்க்கையில் உருவாகட்டும். அவர்கள் எங்கெல்லாம் தங்களை நொந்து உடைத்து கொண்டார்களோ அங்கே அவர்கள் ஆனந்த பரவசம் அடையும்படி, எது நிமித்தம் அவர்கள் வருத்தமும் சஞ்சலம் உண்டானதோ அது நிமித்தமே அவருடைய வாழ்க்கை தரம் நிறைந்ததாய், மகிழ்ச்சி நிறைந்ததாய், சந்தோஷம் நிறைந்ததாய், வேதனைகள் அற்றுப்போனதாய், துக்கம் மறைந்ததாய் மாற நீர் இரக்கம் காண்பிப்பீராக. உம்முடைய சமூகத்தில் அவர்களுக்காக கருத்தாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அவர்கள் கேட்கிற காரியங்களை நீர் கவனமாய் கேட்டு அவர்கள் வாழ்க்கை நிராசமடையும். மற்றவர்களுக்கு அவர் உமது நாமத்தை கனம் பண்ணி சொல்லத்தக்க மேன்மைக்கு கொண்டு வாரும். உம்முடைய கண்கள் நோக்கமாக இருக்கட்டும், ஆதரப்படுத்தும். இயேசு கிறிஸ்து எனும் இணையற்ற நாமத்தினாலே தாழ்மையாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உன்னில் மகிமைப்படுவேன் என்று யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்து அனாதியாய், திக்கற்றவனாய், இழந்தவனாய், இழப்புள்ளவனாய், வருத்தம் படுகிறவனாய், சஞ்சலம் நிறைந்தவனாய் விட்டு விடாமல் அவர் சொன்னது போலவே யாக்கோபிலே மகிமையை உண்டாக்கின தெய்வம் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தமது மகிமையுள்ள கரத்தை நீட்டி உங்கள் மூலமும் மகிமைப்படுவாராக. ஆமென், ஆமென்.